Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கடலை மாவு லட்டு, பேசன் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? எப்பவும் சொல்ற மாதிரி வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். வாங்க ரொம்ப அருமையான இந்த கடலை மாவு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேசன் லட்டு செய்கிறதுக்கு கடலை மாவு 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இந்த 1 கப் கடலை மாவை இது போல் ஜல்லடை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை கொட்டி ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப பவுடரியாகவும் கட்டி தட்டாமையும் இருக்கும். எந்த கப்பில் கடலை மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு நெய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்கிற இந்த கடலை மாவை முந்திரி வறுத்து வச்ச அதே நெய்யில் கொட்டிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நெய்யிலேயே இந்த கடலை மாவை கையெடுக்காமல் வறுத்துட்டே இருங்க. தொடர்ந்து 20 நிமிஷம் வரைக்கும் இந்த கடலை மாவை இந்த நெய்யிலே வருங்க. அப்போ தான் இந்த நெய் கூட கடலை மாவு எல்லா இடத்துலையும் ஒரு சேர மிக்ஸ் ஆகும். தொடர்ந்து கிளறிக்கிட்டே இருக்கும் பொழுது இது போல் நமக்கு கடலை மாவு சுருங்கி வரும். இது போல் எல்லா நெய்யையும் அது உறிஞ்சி கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. மாவு ஆறிட்டுருக்கிற அந்த சமயத்துக்குள்ளே 1/2 கப் அளவு சர்க்கரை, அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து அதை ஒரு மிக்சர் ஜாரில் கொட்டிக்கோங்க. இதை பவுடராக அரைச்சிக்கலாம். இது போல் நல்ல தூளாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த தூளாக அரைச்சி வச்ச இந்த சர்க்கரையை மாவு நல்லா ஆறிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது, வெதப்பான சூடு கூட இருக்கக்கூடாது. இந்த மாவு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை தூளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசையுங்க. சர்க்கரை மாவு கூட எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா பிசறி விடுங்க. அப்போ தான் சர்க்கரை எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா மாவு போல் பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மாவு போல் பிசைஞ்சு வச்சுட்டு கைகளில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாவுகள்லேருந்து அழகான சின்ன சின்ன லட்டு வடிவத்தில் உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க. இது போல் எல்லா மாவுலேருந்தும் நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லட்டுகளை பிடிச்சிக்கலாம். போல் எல்லா மாவுலேருந்தும் லட்டுகளை பிடிச்சு வச்சுக்கலாம். போல் பிடிச்சு வச்ச லட்டு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஒவ்வொரு லட்டு மேலேயும் அழகாக வச்சு கார்னிஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான், கடலை மாவு லட்டு ரெடி. இந்த நவராத்திரி ஸ்பெஷல் கடலை மாவு லட்டுவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சும்மா சொல்லலைங்க, ரொம்ப அருமையான இந்த லட்டுவை நீங்களும் செய்யுங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் புது வீடியோஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி.